அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லாருக்கும் ஓய்வெடுக்க சொல்லி நமக்கு அரசாங்கமே வந்து எல்லாருக்கும் லீவ் கொடுத்துருக்கு. சம்மருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஓய்வெடுங்க, வெயிலில் ரொம்ப போகாதீங்க. அப்படியே இந்த போகன்வில்லா, இது காகிதப்பூன்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு பூச்செடி வச்சாலே போதும், எல்லா இடங்கள்லையும் கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. காயாமல் ரொம்ப வாடாமலர்ன்ற மாதிரி வாடாமல் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. சின்ன செடி தான் பாருங்கள், கொத்து கொத்தாக பூ தான். அதே மாதிரி இந்த ப்ளூமேரியா நம்ம வாங்கி வச்சுட்டா போதும், ஒரு நாள் கூட பூ இல்லாத நாட்களே கிடையாது. எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். அதுவும் நல்லா ஒரு 2-3 நாள் கழித்து தான் பூ வந்து கீழே கொட்டுது. இது நம்ம நெய் மிளகாய். இந்த 3ஓடு அப்படியே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்றும் வரல. இது மாதுளை. முதல் முறையாக நம்ம செடியில் மாதுளை பிஞ்சு 2 விட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த கனகாமரம் செடி, இந்த செடி நான் வாங்கி ஒரு 1.5 மாதம் இருக்கும். இந்த பூ பூத்தா 1 வாரம் வரைக்கும் அந்த செடியில் அப்படியே இருக்குது. அடுத்து நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த பூக்கெல்லாம் ரெடி ஆகிடுது. நான் 2 டைம் பறிச்சுட்டு அது 3ஆவது டைம் நம்ம செடியில் பூத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த செடி வாங்கின நாள்லேருந்து பூத்துட்டே இருக்குது, அந்த வயலட் கலர் சம்பத்தி. இது பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரை 2 செடியில் இருக்குது. 2 செடியிலுமே பறிச்சிட்ருக்கேன் நான். வெயிலுக்கு எது கொடுக்குதோ இல்லையோ பொன்னாங்கண்ணி கீரை நல்லா கொடுத்துட்டே இருக்குது. ரெண்டு வீட்டுக்கு தேவையான கீரை இன்றைக்கி கிடச்சிருச்சு. ஒன்று பொன்னாங்கண்ணி கீரை, இன்னொன்று குப்பைக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம ஸ்ட்ரென்த்தில் குப்பைக்கீரையை அடிச்சுக்க முடியாது, பேர் தான் அதுக்கு என்ன குப்பைக்கீரைன்னு வச்சுருக்காங்க. இந்த 2 கீரையுமே வந்து நான் பறிச்சிருக்கேன். அருகம்பில் பறித்து அப்படியே பிள்ளையாருக்கு மாலை கட்டலான்னு பறிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம செடியில் 2 கத்திரிக்காய் காய்ச்சிருக்காங்க. எப்படிங்க வெள்ளரி பிஞ்சு சூப்பராக?